குற்றவாளி தரப்புல எதுவும் சொல்ல விரும்புறீங்களாம்மா? இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னு பிறந்த உசுறுதாயா நானு. கட்டின புருஷனைய கொன்னுட்டியே கொலகார பாவின்னு கருப்பு சட்டை போட்ட இவங்கெல்லாம் என் மேல பழி போடுறாங்க ஐயா. ஐயா தெய்வமே சாமி, படிப்பறிவில்லாத தாய் தப்பனுக்கும் பிள்ளையா பிறந்து பொம்பளை பிள்ளையா போச்சு. ஒருத்த கையில பிடிச்சு கொடுத்தாதான் அது வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம்னா என்னன்னே தெரியாத வயசுல கல்யாணம் நடந்துருச்சுங்க ஐயா. புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத பருவத்துல பிள்ளைய பெத்தேன். இருந்திர மாட்டாரான்னு நினைச்சு 2வது பிள்ளைய பெத்தேன் ஐயா. 2 உசுரைய காப்பாத்தணுமே சொல்லி இந்த பாவி சொல்றதெல்லாம் கேட்டு 3வது பிள்ளைய பெத்தேமியா. கேக்குறவங்க எல்லாருமே பிடிக்காமலையா 3 பிள்ளைய பெத்தன்னு கேக்குறீங்களே. நான் பிடிச்சுதான் பெத்தன்னு இவங்களை வந்து பார்த்தாங்களையா. கூடி ஒண்ணு எனக்கு புதுசு இல்லையா. எங்க அப்பே குடிச்சிட்டு வந்து எங்க அம்மைய கொடுமைப்படுத்தினா அதை நான் கண்ணாரும் பார்த்திருக்கேன். இந்த ஆள் குடிச்சிட்டு வந்து எலியோ கொடுமைப்படுத்தினா வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும் போல இருக்குன்னு படிப்பறிவு இல்லாதனால நானும் அப்படித்தாயா நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஐயா, எங்களை சித்திரவதை பண்ணா மட்டும் போதும் ஐயா, பொறுத்துக்கலாம். ஆனா அவனும் பெத்த பிள்ளைய சித்திரவதை பண்றான்வளே, இதை யாருகிட்ட சொல்லி அழுவுறது? அரசாங்கத்துக்கிட்டயா? கருப்பு சட்டை போட்ட எல்லாரும் என்னையோ கொலகாரின்னு சொல்றீங்கல்ல, ஆனா நான் சொல்றேன் எவன் புடிச்சனை கொண்டது இந்த அரசாங்கம் தான். மதுவை ஒழிச்சிருவோன்னு சொல்லித்தானே எல்லாரும் ஓட்டு கேட்டு வாராவ. நல்ல நாளாதுமா கூட மது கடையை திறந்து வச்சு எங்களை மாதிரி பொம்பளைகளோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிறாங்களே. ஐயா, அவனும் சம்பாதிச்ச பைசாவை குடிச்சு அடிச்சு போனா எக்கேடு கெட்டு போயிட்டோன்னு சொல்லி விட்டுருல ஐயா. என் பிள்ளைகளுக்காக நான் உப்பளத்துல பாத்தி மிதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்த காசை பிடிக்கி கொண்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறானுங்களே. யாருக்கிட்ட சொல்லி அழணும் சொல்லுங்க ஐயா, யாருக்கிட்ட சொல்லி அழணும்? பிள்ளைகளாம் பட்டியா கிடந்து செத்துச்சிங்களே. சாதுவா இருக்கிற கோழி கூட பறந்துகிட்ட இருந்து தன் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டு ரெக்கைக்குள்ள தான் குஞ்சுகளை அடக்கிக்கும்யா. என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைங்க துடிச்சு சாவும் போது அதுல எனக்கு உணர்ச்சிப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியல ஐயா. ஐயா, போலீஸ்காரங்களாம் வரட்டுன்னு காத்துக்கிட்டாயா இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் சொல்றேன், ஒரு தாயா நான் செஞ்சது குத்தமே இல்லையா, குத்தமே இல்லை. ஐயா ஐயா, படிச்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒண்ணு கேக்குறேன். எங்க வயிற்றுச்செல்லாம் கொட்டிக்கிட்டு அரசாங்கத்துக்கு வர்ற அந்த வருமானம் தேவையா ஐயா? தேவையா? என் புருஷனை கொன்ன பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன். போதையால லாபம் சம்பாதிச்சு என்ன மாதிரி பொம்பளைங்களோட சாபத்தை கொட்டிக்கிறானுங்களே, அவனுங்களுக்கு தண்டனை யார் கொடுக்க முடியும்? இந்த மங்காவோட வாழ்க்கை அப்படி மண்ணோடு மங்கினது போதும். இனிமேல் வரும் பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையிலையாது ஒழியத்துக்கையா. நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு யாரையும் பிரிச்சு சொல்லலையா. அரசாங்கத்தை ஆளணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி பெண்கள் மேல இறக்க வச்சு மதுவே இல்லாத நாடா இதை உருவாக்குங்க ஐயா. இவங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதை